சின்ன பையன்மா அது, 18 வயசு பையன்மா அது. 20 வயசு ஆகுது மேடம், அவனுக்கு ஒன்றும் 18 வயசு இல்லை. அப்ப 20 வயசுன்னா ஓகே உங்களுக்கு. எதுல இருந்து இது ஆரம்பிச்சது? ஏன் அப்படி சந்தேகம் வந்தது? நாங்க விளையாடுவோம் செய்வோம், பேசலாம் செய்வோம் மேடம். என்ன விளையாடுவீங்க? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி பாப்போம். அவங்க சொல்றாங்க அவங்க பையன் மாதிரி நீன்னு. அவங்க பேர் அவங்க கையில எதுக்கு பச்சை குத்துன? அதை எப்போ குத்தணும்? எதுக்கு குத்துன அப்படி? அவங்க வீட்டுக்குள்ள இருக்கல நீ? அவங்க வீட்டு உள்ள இல்ல, எங்க இந்த பாத்ரூம் கேளுங்க. யாரு வீட்டு பாத்ரூம்? யாரு வீட்டு பாத்ரூம்? அப்பதான் மேடம் யாரு வீட்டு பாத்ரூம்? அப்புறம் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. இதாமல டிஸ்க்ளைமரு, இது ஒருக்கா படிச்சிரு. காதல் பிரச்சனையா? காதல் பிரச்சனை இல்ல மேடம், அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு. யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. உங்க பையனுக்கு 17 வயசு, 18 வயசு ஆகுது. என்ன கொடுமை சரவணன். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி 3 பசங்க, 22 வயசுல பொண்ணு இருக்குது. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? மொத்தம் 3 பசங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டாங்க, 2வது ஹஸ்பண்ட் எங்கேயோ கூட்டின்னு ஓடினாங்க, மறுபடியும் எங்கேயோ வந்தாங்க, 3வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பையன் எப்படிதான் தொடர்பாச்சுன்னு தெரியல மேடம். என் ஃப்ரெண்டு தான் மேடம், அவன் யாருமே கிடையாது. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. என்ன தொடர்புன்னா என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் 2 பேருமே. என்னது? இவங்களுக்கு 2 வருஷமாவே ரொம்ப இதுவா இருக்கு போல. இவன் அடிக்கடி எங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? போன்ல பேசுறது, நைட்ல பெட்ஷீட்டுக்குள்ள போத்துக்குன்னு போன் பேசுறது. அர்ஜென்ட்டா ஒரு கிஸ் வேணும். எல்லாருமே ஒரு நாள் கோயிலுக்கு போனோம் மேடம், நாங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போனோம். அப்ப அங்கதான் ரொம்ப மும்முரமா கண்டுபிடிச்சாங்க இவங்க ஜாடை பண்றது, கண்ணிலே பேசிக்கிறது. நம்ம அம்மா சைஸ்ல இருக்கிறாளாவோ, நம்ம சைஸ்ல நம்ம அம்மா மாதிரிதான் அவன் நினைப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்ப அங்க கூட நாங்க விட்டுட்டோம். இங்க வந்த உடனே இன்னும் மும்முரமா அதிகமா ஆயிடுச்சு. காலையில 2 பேரும் கண்ணால பாத்துட்டு ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்ன பாத்தீங்க? மாலை கடையிலேயே 2 பேரும் ஒன்னா இருக்கு வீட்டுள்ள. அவன் இன்னும் திருந்தல மாமா, டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். இந்த வயசுல புள்ள இருக்கு மேடம், அதுதான் கஷ்டமா இருக்கு. பசங்க எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அவங்கள? உங்களுக்கு என்ன வயசு? 20. 98ல தான் மேடம் பிறந்திருக்கிறான். 98. 18 வயசு. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அவங்களோட எந்த தொடர்பு இல்லையா உங்களுக்கு? அவங்க கல்ல வேலை செஞ்சது மேடம் முதல்ல. சரி, அப்புறம் கடையில வேலை செஞ்சா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். நைட் எல்லாம் என் போன்ல பேசுற, எதுக்கு அவங்க பேரெல்லாம் கையில குத்திக்கிற? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அப்பா நல்லா பாத்துக்கிறாரு அவனை இல்லையா? திரும்பியே பாக்குறது இல்ல, தண்ணி அடிக்கிறாரா ரொம்ப? இவன் அப்பனை பாக்குற வயசு வந்துச்சுங்க மேடம் இவனுக்கு. கரெக்டா சொன்னீங்க. அவ்வளவு ஒரு பாசமா வளர்த்தாங்க மேடம் இந்த பசங்களை. அப்படி இருந்த பையன் எப்படி ஆயிட்டானே இப்படி தெரியல மேடம், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓப்பனா சொல்லுங்க. எனக்கு இது பிரச்சனை இல்லை மேடம். பின்ன அப்புறம் ஏன் அவங்களோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க நீ? நான்லாம் அந்த மாதிரிலாம் பழகல மேடம், நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன் மேடம். ஒழுங்காதான் இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? இது நல்லா இருக்கிறதா? சரி, என்னவோ அவங்க வீட்டுலதான் இருக்கியா? இல்ல இல்ல, அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து தானே இன்னைக்கு காலைல அங்க இருந்துட்டு இருந்தோம். ஏன் எதுக்கு அங்க போன? சும்மா போயிட்டு வந்தோம் மேடம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போய் சொல்றேன்னு நல்லா தெரியுது. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா போய் சொல்ற ஃபுல்லா மேடம், பொய் தாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எதுல இருந்து இது ஆரம்பிச்சது? ஏன் அப்படி சந்தேகம் வந்தது? நாங்க விளையாடுவோம் செய்வோம், பேசலாம் செய்வோம் மேடம். என்ன விளையாடுவீங்க? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி பாப்போம். சும்மா கடையில டமாசா விளையாடுவோம், பேசுவோம் மேடம். ஓகே, அதெல்லாம் மேடம் பிரச்சனை. அதுக்காக பிரச்சனை பண்ணி உங்களுக்கு அம்மா வயசு இல்ல, அவரோட அம்மாவோட வயசு. டெபினெட்லி உங்க பையனோட ஃப்ரெண்டுன்னா அந்த பையனுக்கு அம்மா மாதிரி ஆகணும்ல நீங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? எவ்வளவு அசிங்கம் பண்ணாங்க தெரியுமா மேடம் அவங்க? அப்பவே அவனை துரத்தி விட வேண்டியதானே கடையில இருந்து? அவங்க வேலை செய்யுது இல்லையா மேடம் மக்கள்ல? அப்புறம் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? மாட்டிக்கிட்ட பங்கு. பேசுவான் செய்வான், வருவான் மேடம். எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு வரான்? எதுக்கு வீட்டுல சேர்க்கறீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் பேசி எங்க அண்ணெல்லாம் கூட ஒரே பிரச்சனை பண்ணாங்க மேடம். நீங்க கரெக்டா இருந்தா ஏன் அவன் அப்படி எல்லாம் செய்ய போறான்? தைரியம் வருமா ஒரு பையனுக்கு அப்படி செய்யறதுக்கு? ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன்.
லவர்ஸ் டே அன்னைக்கு இப்போ செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்க கிட்ட இருக்கு. காட்ட வேண்டியது தானே? இருக்கு. காட்டு ஏத்துன்னு வந்து. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இல்லம்மா, நான் உங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க ஏன் வீட்டுல சேர்க்கறீங்க? துரத்தி விடுங்க. உங்க அம்மா இருக்காங்க, உங்க பெரியம்மா இருக்காங்க, ஏன்டா என்கிட்ட வர சொல்லுங்க. அது அனாவசியம். இல்லம்மா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அவங்களே நம்புறேன். நான் உங்களை நம்பல. சரி கரெக்ட் தான். கட்டு மேட்டு அவங்களதான் நான் நம்புறேன். ஏன்னா அவங்க சொல்றாங்க என்னோட பையனோட வயசு, எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் என்ன கேக்குறேன், அப்படின்னா எதுக்கு நீங்க வீட்டுல சேர்க்கறீங்க? ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அதெல்லாம் வீட்டுக்குலாம் வருது இல்ல மேடம். அதெல்லாம் அப்புறம் எதுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? இன்னைக்கு எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? என்ன நம்ம பேசுறா சரி, இப்ப என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல மேடம். அந்த பையனை அவங்களோட அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சுடுங்க மேடம். தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன வயசு? 17 வயசு 18 வயசு பையன். அவனுக்கு உலகம் தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், அவங்க சொல்றாங்க அவங்க பையன் மாறி நீன்னு. அவங்க பேர் அவன் கையில எதுக்கு பச்சை குத்துன? அதை எப்போ குத்தணும்? எதுக்கு குத்துன அப்படி? அவங்க வீட்டுக்குள்ள இருக்கல நீ? அவங்க வீட்டு உள்ள இல்ல, எங்க இந்த பாத்ரூம் கேளுங்க. யாரு வீட்டு பாத்ரூம்? யாரு வீட்டு பாத்ரூம்? அப்பதான் மேடம் யாரு வீட்டு பாத்ரூம்? அப்புறம் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ள போற? உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல? உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்குல்ல? இருக்குங்க. खत्म, बाय बाय, टाटा. அவன் கையில பச்சை குத்துவான். இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா எல்லாம் சும்மா இருக்கணும். என்னவா நியாயம்? நியாயமா அதெல்லாம் நான் உங்களை தப்பாவே சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கரேஜ் பண்ணக்கூடாது. சின்ன பசங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். இது பாரு, நான் நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்லல. ஆனா நீ பண்ணறது விஷயம் அவங்களுக்கு அவமானம். வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? இன்னும் அந்த பையனோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்க உறுதியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி மேடம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? அசிங்கமா சொல்லிக்கிறாங்க. என் பையனுக்கு மாத்திரை போட்டு வச்சுட்டு இவனை பக்கத்துல படுக்க வச்சிடலாம். அசிங்கமா சொல்லிக்கிறாங்க. உண்மைதான். எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, எதுக்கு தொடர்புல இருக்கீங்க? நாங்க ஏன் மேடம் தொடர்புல இருக்கோம்? அப்புறம் உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருந்தாங்க. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சின்ன பையன்மா அது, 18 வயசு பையன்மா அது. 20 வயசு ஆகுது மேடம். அவனுக்கு ஒன்றும் 18 வயசு இல்ல. அப்ப 20 வயசுன்னா ஓகே உங்களுக்கு. எனக்கு உங்க வயசு என்னது? 36 மேடம். பொண்ணுக்கு 21 மேடம். உங்க பொண்ணை விட சின்ன பையன். என்ன எழவி அது. இது பாருங்க, நீங்க அந்த பையனோட வாழ முடியாது. அந்த பையனை அப்படி விட்டு கொடுக்கறதா இல்ல அவங்க. அந்த நடைமுறைக்கு சரியும் வராது. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பேசாம வெட்டி விட்டுருங்க. உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அவன்கிட்ட. உங்களுக்கு நிம்மதி வேண்டாம்? அவன் வரது இல்ல மேடம் வீட்டுக்குலாம். பாத்ரூம் போறதுக்கு மட்டும் வருவானா? நக்கல்யா அவனுக்கு. பையனோட கதியை பாத்தீங்களா? இப்போ அவன் நல்லா தான் இருந்தான் மேடம். இதுக்கு நீங்க தான் காரணங்க. நீங்க நல்லா பாசத்தோட பாத்துருந்தீங்கன்னா அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியறது இல்ல. 10 வருஷம் கழிச்ச வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. அவன்கிட்ட சொல்லுமா. அவன்கிட்ட பேச மாட்டேடா உன்கிட்ட. வேற என்ன மேடம் சொல்றீங்க? எந்த தொடர்புல இருக்கு? எந்த தொடர்பு வேணாடா. இதோட விட்டுருன்னா உன் பெருமை அவனுக்கு சித்தி கூட போ. அந்த அம்மா சும்மா அவங்ககிட்ட ஒரு பேச்சுக்கு தலையாட்டிட்டு போயிருக்க, அவ்வளவுதான். அங்க போய் மாட்டுன அப்புறம் வாழ்க்கையே போயிடும். நான் சொல்லிட்டேன். தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் ஐ அம் ஜென்டில்மேன். அது என்ன மாதிரி உறவுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பையனோட முகத்தை பார்த்து என் கூட தொடர்பு வச்சுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனசே வரல. எப்படான்னு தெரியுற நீ? இன்னும் நீ அங்க போக கூடாது, சரியா? ஒரு நல்லது, ஒரு சீனியர், உன்னோட வயசுல அனுபவசாலி, நான் சொல்றேன். சித்தி எல்லாம் கோவப்படுறாங்கன்னு தப்பா நினைச்சுக்காது. நானே எப்படி கத்துவேன் தெரியுமா? கோவம் வந்தா பயங்கரமா கத்துவேன். ஏயா கத்துற? ஆனா அது பாசத்தினால கத்துறது. ஒவ்வொருத்தருக்கு கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு நாங்க கெட்டவங்கன்னு இல்லை. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. மறக்காம எல்லாரும்
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா